வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திராவிட மாடல் காமெடிகள் அப்படின்னு ஒரு பெரிய எபிசோடே போடலாம். அப்படி என்ன காமெடிகள் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நிறைய காமெடி இருக்குது. அது எந்த காமெடி சார் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்து 3 டிக்கெட் வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இலவசமாக தராங்க காவல்துறையினர். என்னங்க காவல்துறைக்கு நிறையா பணி இருக்குது, பராசக்தி படத்தை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் யாருடைய படம்னு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இட்லி கடை படத்துக்கு வந்து மாணவர்கள் அழைச்சிட்டு ஐயா மாசு போனது. இப்படி இவர்கள் படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். முதலமைச்சரே கழகத் தலைவன் படம் பார்த்தீங்களான்னு மாசு விட்டை கேட்டு அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆக்குனாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பராசக்தி படம் அப்படிங்கிற ஒன்றை இன்றைக்கி வந்து அரசாங்கம் ஏன் வந்து இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கான வேலை சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனம். இதில் போய் தேவையில்லாமல் சிவகார்த்திகேயனை வேறு கோத்து விட்ருக்காங்க. பாவம் அவர் ஒன்று. ரெண்டாவது விஷயம், முதல்வர் வந்து லேப்டாப் கொடுக்குறான் 40 லட்சம் பேருன்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் பையனும் போய் நிறையா கொடுத்து பெரிய அளவுக்கு பாராட்டை பெறும்னு நினச்சாங்க. அப்பயே சொன்னோம் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஏங்க கொடுக்குறீங்க ஒன்று. இன்னொன்று, சமூக ஊடகங்களில் அண்ணாமலை ஒரு ட்வீட் போடுறாரு. 2023 சிஎம் சொன்னது 2022 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். அடுத்து 2023 சிஎம் சொல்கிறது இல்லை 515 வாக்குறுதி கொடுத்தோம், அதில் 389 நிறைவேற்றிட்டோம். அடுத்த வருஷம் சிஎம் சொன்னது 2024 இல்லை 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்கிறது 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். ஒரே முதல்வர் 4 விதமாக பேசுகிறாரு. இதில் எது உண்மை? அப்போ இவங்க வந்து என்னென்னா, இப்போ சொல்லுவாங்கள்ல பழைய வீடியோ இருக்குதுன்னு தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா? ஒரு சொட்டு நீர் கூட தங்காது சிஎம். இந்த பக்கம் சொல்கிறாங்க நம்ம இவங்க மேயர் 14 சென்டிமீட்டர் மழை வரை சென்னை தாங்கும். 14 சென்டிமீட்டரா எவ்வளோ சென்டிமீட்ரு? இப்போ இவர்களுக்குள்ளே ஏன் இந்த முரண்பாடு? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் 2 டேபிள் இருந்தது பிரேத பரிசோதனைக்கு, எக்ஸ்ட்ரா 3 டேபிள் போட்டோம் அப்படிங்கிறார் மாசு. இல்லை ஏற்கனவே 3 டேபிள் இருந்தது 5 டேபிள் போட்டாங்கிறார் ரகுபதி. என்ன சொல்கிறதுனே புரியல. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதையும் தாண்டி ஒரு சூப்பர் சொல்லுவாங்கள்ல, இதை விட ஒரு சூப்பர் ஐட்டம் இருக்குதும்பாங்களே, அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் லேப்டாப்பை கொடுத்தா அதில் அவர்லாம் ஃபோட்டோ வச்சு எவ்வளோ பக்காவாக வந்து தமிழகம் தலை நிமிர்கிறதுங்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காரு. அந்த படத்தை எரேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல விஜய் ஃபோட்டோ ஒட்டியிருக்கீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த லேப்டாப் கொடுக்கும்போதே சொன்னோம், எழுதி வச்சுக்கோங்க. தப்பு கணக்கு போடுறீங்க, லேப்டாப் உங்களுக்கு ஓட்டாக மாறாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் லேப்டாப் கொடுத்தீங்கன்னா இளைஞர்கள் அதை வச்சு உங்கள் கட்சிக்கு எதிராகவே விஜய்க்கு ஆதரவாக ரீல்ஸ் போட போகிறாங்க. ஒரு அரசியல் கட்சி எல்லாத்தையுமே ஓட்டாகவும் பார்க்க வேண்டும். 4 வருஷம் கழித்து இந்த லேப்டாப் கொடுக்க வேண்டியதுனால ஒரே வருஷம், அதாவது கடைசி வருஷம் படிக்கிறவங்க மட்டும் கொடுக்குறீங்க. அப்போ 2வது வருஷம் ஃபஸ்ட் இயர்லாம் கோவப்படுவாங்களா மாட்டாங்களாம். இன்னொன்று, லேப்டாப் யாருக்கு முக்கியம்? +2 முடிச்சுட்டு அடுத்த ஃபஸ்ட் இயர் போகிறவங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு வருடத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்தா மற்ற மாணவர்கள் கோவப்பட மாட்டாங்களா? சரி, அப்படியே கடைசி இயர் மாணவர்கள் கொடுத்தாலும் அதனால் ஓட்டாக போகுதா? இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி பொது வழியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்கன்னு. வெளியே வர முடியாது, முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது உறுதியாக இருக்கிறது. சரி, இப்போ அடுத்த மேட்டருக்கு வருவோம். இந்த பராசக்தி விஷயம் உங்களுக்கு தெரியும். ஜனநாயகன் வந்து வரல, நம்ம தான் எல்லா தேட்டரும் நம்ம தான் அடின்னு அடிப்போம். அதையும் தாண்டி இந்த படம் ஓடணுன்னு கூட அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஓடுற மாதிரி கணக்காட்டணும். ஏன்னா லட்சக்கணக்கான கோடி கையில் இருக்குது. அதை ஒயிட்டை பிளாக்காக ஒயிட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இந்த மாதிரி வந்து டிக்கெட்லாம் இலவசமாக கொடுக்கலாம். அதாவது பெண் சிங்கம்னு ஒரு படம் நினைக்கிறேன், பெண் சிங்கம் இளைஞன்னு படம்லாம் கலைஞருடைய கதை வசனம். உள்ளே போய் உட்கார முடியாது படத்தில். அப்போ கலைஞர் பராசக்தி எழுதினார் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இளைஞர்லாம் இங்கே விஜய் நடித்த படம் ஒன்றும் முடியாது உள்ளே உட்காரத்துக்கு. அப்போ பார்த்தா படம் ஓடணும் சிஎம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பழகன் நிறைய பேர் காசு கொடுத்து தேட்டரை ரெப்புறது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அங்கே தேட்டரை ரெப்பி சரியான கூட்டம் கணக்கு அமைப்பாங்க. அதே போல் பராசக்தி இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சமூக அமைப்பும் காவல்துறையும் சேர்ந்து வந்து நாங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு வரக்கூடிய பெண்களுக்கு 3 டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி சமூகத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா வந்து ரிக்ஷா கொடுப்பாங்க, ஆட்டோ கொடுப்பாங்க, தையல் மிஷின் கொடுப்பாங்க, நிறையா நம்ம பார்த்துருக்கோம். இதென்னப்பா வித்தியாசமாக இருக்குது டிக்கெட்டு? ஏன்னா அந்த டிக்கெட் அப்படி இன்னொன்று, காவல்துறை நினச்சா பல வேலைகளை பண்ணலாம்.
இப்போ ரோட்டில் வந்து பேரிகார்டு போடுவாங்க, வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம வந்து பெரிய கடைக்காரங்க விளம்பரம் போட்டு அவங்களே பண்ணி தருவாங்க. அது ஒரு பெரிய விளம்பரம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு பராசக்தி மேலே ஏன் இவ்வளோ அக்கறை? இதே ஜனநாயகன் டிக்கெட்டை கொடுத்துருப்பாங்களா? நல்லா யோசனை பாருங்கள். அப்போ காவல்துறை அப்படிங்கிறது காவல்துறையாக நடக்க வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை அப்படியே நடக்குது. ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறாருன்னு அவர் மேலே போய் வழக்கு போட்டு அலன்னு அலைய விட்டு வெகுஜன மக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்கிறது, லாக்அப் டெத்து, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், காவல்துறையினை போனால் மரியாதையாக பேசணுங்கிறாங்க. ஆனால் இவர்கள் பேசுவது, ஒரு சில அதிகாரிகள் பேசுவதெல்லாம், பல அதிகாரிகள் நல்ல ஆஃபீஸில் இருந்தாலும் ஒரு சில அதிகாரிகள் இதெல்லாம் விட்டுட்டு காவல்துறைக்கு அவ்வளோ வேலை இருக்குது. போதை மருந்து வந்து யார் விற்கிறாங்கன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் போதை மருந்தை சாப்பிட்டுட்டு இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து ரீல்ஸ் போடுறாங்க. இது எப்படி வந்து மனசு வந்து ரீல்ஸ் போடுறாங்கன்னு தெரியல. அப்போ என்ன பயம்னா காவல்துறை என்ன பண்ணிடுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து வாழை வச்சுக்கிட்டு கேக் கட் பண்ணுறது, அதையும் தாண்டி முக்கியமான பதவிகள் வச்சுருக்கவங்களே கையில் வேலை வச்சுட்டு கேக் வெட்டுறாங்க. நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இளைய தலைமுறைக்கு இவங்க சொல்லிக் கொடுப்பது என்ன? இளைய தலைமுறை யாரை பார்க்குறாங்க? பரவாயில்லப்பா, தம்பிகள் இருக்காங்க, நேராக வந்து வாரிசோட தம்பி ஃப்ரெண்டாக இருக்காங்க, வேலையே பார்க்காம பல கோடிக்கு வாட்ச் கட்டுறாங்க. அப்போ நம்ம சொல்லுவாங்கள்ல, ஐஏஎஸ் படிக்கிறியா, ஐபிஎஸ் படிக்கிறியா? இல்லைங்க, இன்பநிதியோட ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைய இளைய தலைமுறைகிட்ட எதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க கேட்டால், அண்ணா வழிங்கிறீங்க, பெரியார் வழிங்கிறீங்க. அண்ணாவும் பெரியாரும் இதை தான் சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு. தந்தை பெரியாருடைய குடும்பம் இன்றைக்கி எங்கே இருக்குது? அறிஞர் அண்ணாவின் குடும்பம் எங்கே இருக்கிறது? நீங்கள் முதலில் யார் அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? இன்றைக்கி திமுக அப்படிங்கிறத தாண்டி கலைஞர் குடும்பம், அது இன்னொரு குறிப்பிட்ட கலைஞர் குடும்பங்குள்ள ஸ்டாலின் குடும்பம் தான். அதில் வந்து கனிமொழி கூட இல்லை. கனிமொழி அவர்கள் மாநில அரசியலை வந்து வரப்போகிறாங்க, அடுத்த முதல்வரே தமிழகத்தில் வந்து இன்றைக்கி நிற்கணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்களுடைய ஃபேஸ்புக் ஐடி, சமூக பதிவுகள், அதுக்கப்புறம் போஸ்ட் அடித்தவங்க, இவங்கெல்லாம் உளவுத்துறை கண்காணிக்கிறாங்களாம். ஒரு பக்கம் தங்கையிடம் உருகி பேசக்கூடிய சிஎம் ஏன் இந்த வேலையை பார்க்குறாரு? அப்போ பையனுக்கு ஒரு போட்டியாக வந்துடுவாங்க. அவங்கள வந்து கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பினீங்க, டெல்லியிலேயும் நிம்மதியாக இருக்க விட்டிங்களா? அங்கேயும் உங்கள் மருமக சபரீசனை அனுப்பி காங்கிரஸோட பேசுகிறீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை ஓரம் கட்டுகிறீர்கள். கேட்டால் பெண்களுக்கு நாங்கள் உரிமை கொடுப்போங்கிறீங்க. உங்கள் வீட்டிலே நீங்கள் உரிமை கொடுக்கல. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்து கொண்டிருக்க சூழ்நிலை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இந்த பராசக்தி விஷயம் என்ன? ஏற்கனவே இவர்களுக்கு என்னென்னா, ஜனநாயகன் வரல அப்படிங்கிறது திமுகவுக்கு அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்லப்பா, நம்ம வந்து ஏதோ கெடுக்கலான்னு பார்த்தா ஜி சூப்பராக பண்ணிட்டார். இவங்க ரெண்டு பேரையும் மக்கள் பார்த்துட்ருக்காங்கிறது இவங்களுக்கு தெரியல. அதனால் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வேறு ஆதரிக்குது. என்னடா அது, காங்கிரஸ் ஆதரிக்கிறது திமுக மிரட்டுறதுக்கு, பார்த்தீங்களா விஜய் இருக்கார் அப்படின்னு அவங்க அப்பப்போ இவங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பராசக்தி படம் வெளியாகி ஓடுதோ இல்லையோ நம்ம கணக்காமிச்சிடலாம். இன்றைக்கி பல தியேட்டர்களில் வெளியாகுது, பல டிக்கெட்டுகள் விற்கும் போது இன்றைக்கி பல பணங்கள் விட்டுருக்கு. லட்சம் கோடி வச்சுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ லட்சம் கோடிக்கு இன்றைக்கி பிளாக்கை ஒயிட் ஆகணும். அதற்கு இது சிறந்த வழி. ரியல் எஸ்டேட் ஒன்று, சினிமா ஒன்று. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இவங்களே டிக்கெட் கொடுத்து கூட மக்களை பார்க்க வைப்பாங்க. கந்தசாமி பார்த்தார், முனுசாமி பார்த்தார், கணக்கு எழுதிடலாம். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அமௌண்ட்டு தேத்திட்டாங்க. தேர்தலில் செலவழிக்கணும், நிறையா பணம் உள்ளே இருக்குது. இப்போ இந்த பணம் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் ஆகிடும். ஏன்னா மேலே வேறு பிஜேபி பார்த்துட்ருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லேப்டாப். அதாவது மக்களுக்கு நீங்கள் ஒரு திட்டங்களை அறிவிக்கிறேன் என்றால் அந்த திட்டம் மக்களுக்கும் பயன்பெறணும், அதில் ஓட்டும் வரணும். ஏற்கனவே நீங்கள் உரிமை தொகை அறிவிச்சிங்க. உரிமை தொகையே உங்களுக்கு வாக்காக மாறாது பெரும்பாலும். ஏன்னா உரிமை தொகை நீங்கள் வந்து கொடுக்காதவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க. கொடுத்தவங்க ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, கொடுக்காதவங்க உங்களை ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தான் இப்போ எக்ஸ்ட்ரா சில பேருக்கு வந்து கொடுக்குறேன்ட்டு ஒரு 37 லட்சம் பேரை கொடுக்குறீங்க. பழனிசாமி 1500 கொடுக்குறேன்ட்டீங்க. திமுக 2000 கொடுக்குறேன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஜாக்டோ ஜியோ போராட்டம்லாம் வலிமையடையும் போது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் நீங்கள் சொன்னீங்க. சொன்னதை செஞ்சீங்களான்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இன்றைக்கி வேகமாக போய் பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்தப்படும். அதில் பார்த்தா 1000 ஓட்டுன்னு அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த வாக்குகளும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. எழுதி வச்சுக்கோங்க, இவங்க தோக்க போகிறாங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம். அதுக்கு காரணம் என்ன சார்? என்டிஏ பிஜேபி கூட்டணி இவங்களை சும்மா இருக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிம்மதியாக நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருக்கவே முடியாது. கடைசி நேரத்தில் இவங்க சொல்கிறாங்க, விஜய் சொல்கிறாரு டிவிகே டிஎம்கே போட்டின்னு. சொல்ல முடியாது. என்டிஏ டிவிகே போட்டி வந்தாலும் ஆச்சரியப்படுது, செதறிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செதறி கொண்டு இருக்கிறார்கள். லேப்டாப்பை கொடுக்குறேன்ட்டு அதில் முதல்வரோட ஃபோட்டோ ஓட்டுறீங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஸ்டிக்கர் ஓட்டுற அரசுங்கிறீங்க. எல்லா ஸ்டிக்கர்லேயும் உங்கள் ஃபோட்டோ ஓட்டிக்கிறீங்க.
இனிமேல் வந்து வடிவமைச்சு வரும்போதே உள்ளே வந்து எடுத்த உடனே ஸ்டாலின் ஃபோட்டோ வரணும், அந்த இமேஜை மாறாத மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கூட வடிவமைப்பாங்க அவங்க. வெளியில் இருக்க ஃபோட்டோ, அதாவது நீங்கள் அரசு பணத்தில் தான் லேப்டாப் கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டு பணத்தில் இல்லை. ஒருத்தருக்கு லேப்டாப் கொடுத்தா அந்த லேப்டாப்பில் முன்னாடி என்ன ஒட்டணுங்கிறது அவர் தீர்மானிப்பார். அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ ஒட்டுவார், விஜய் ஃபோட்டோ ஒட்டுவார், ஐயா ட்ரம்ப் ஃபோட்டோ கூட ஒட்டுவார்யா. அது நீங்கள் கேட்கக்கூடாது இல்லை. அதை விட்டுட்டு அந்த மாதிரி ஒட்டுறவங்க மேலே வந்து வழக்கு போடணும் அப்படின்னு டிஎன் போலீஸ் அப்படிங்கிறதுல ஒரு இதில் டேக் பண்ணியிருக்காங்க சில பேர்.